ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது பிரெயின் ஃப்ரை. அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ பிரெயின் ஃப்ரையை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஈஸியானது. அந்த பாருங்க, அந்த மூளையில் இடையில ஒரு மாதிரி நரம்பு மாதிரி ரத்தமாக இருக்கும். அதை நம்ம ஜஸ்ட்டு அது இருக்கிறத பிச்சு எடுத்துட்டாலே போதும். அது வேறு எதுவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் கிடையாது. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணாமல் ஃப்ரை பண்ணோன்னா அதில் ஒரு மாதிரி பிளால் ஸ்மெல் மாதிரி வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இதை நம்ம க்ளீன் பண்ணுறோம். இதை ஒன்றும் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து எடுக்கிற அளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது எடுக்கிறதுக்கு. இப்போ எடுத்து முடித்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம எடுக்காமல் இருக்கிற பீஸும் இப்போ எடுத்ததும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது அப்படிங்கிறத. எந்த இடத்துலையுமே பிளட் இல்லை. இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இப்போ இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மூளையை பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டே எதுவும் பீஸ் போடலை, அப்படியே முழுசாக அப்படியே தான் வச்சுருக்கிறேன். இதை முழுசாக அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ணுற டைமில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறது 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இதை ஆட் பண்ணும்போது நல்லா அது ஃப்ரை ஆகிற டைமில் ஸ்மெல் கொடுக்கும். நான் காரத்துக்கு இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மசாலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது போக இப்போ உப்பும் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறேன். இவ்வளோ தான் அந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம வரட்டி எடுக்க போகிறோம். அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 கப் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணியை நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஜஸ்ட் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் இதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சு வரட்டி எடுத்துடலாம். இது வரட்டுறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சே வரட்டுங்க. அப்போ தான் உள்ளே வர நல்லா குக் ஆகும். இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மூடி விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி வற்றி இருக்கும். இப்போ நம்ம அப்படியே அடுத்த சைடு நம்ம மாற்றி போடலாம். அப்படின்னா அந்த சைடும் நம்மளுக்கு வேகும். அதை அப்படி நம்ம மாற்றி விட்டுட்டு அகெயின் நம்ம இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி அது நம்ம திருப்பி விட்டுட்டு இருந்தோம்னா எல்லா சைடும் நம்மளுக்கு ஈவனாக குக் ஆயிரும். இப்போ நான் அகெயின் இதை மூடி விட போகிறேன். இப்போ நான் ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச தண்ணி பாதி அளவுக்கு நல்லா வத்திருச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம பீஸ் போடலாம். அது அப்படி ஸ்பூனாலேயே உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி நீங்கள் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது அப்படி லோ ஃப்ளேமில் இருக்க உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே அந்த தண்ணி வற்றி வரும்போது அந்த பீஸில் எல்லா பக்கமும் நல்லா உங்களுக்கு பிடிச்சிரும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நல்லா தண்ணி வத்திருச்சு. இதை அப்படி நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை மூளையை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு முட்டையை எடுத்து பவுலில் உடச்சி ஊற்றியிருக்கிறேன். இந்த எக்கு தான் நம்மளுக்கு அந்த மூளைக்கு வெளியே கோட்டிங் கொடுக்க போகிறது. அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக நான் மிளகும் சீரகமும் இடித்து இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உப்பு தேவையான அளவுக்கு வரட்டுற டைம்லேயே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த முட்டையில் நீங்கள் உப்பு போட தேவையில்லை. அதில் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த முட்டையிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்துருக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. எனக்கு ரொம்ப அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரட்டி வச்சுருக்கிற மூளையை நம்ம ஸ்பூனில் எடுத்து அதை எக்கில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள்.
இந்த பிரெயின் ஃப்ரை கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப வந்து பிடிக்கும். ஏற்கனவே இந்த மூளை வந்து பிடிக்காதவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப வந்து பிடிக்கும். இது வந்து நம்ம சாப்பிட்ற டைமில் இது பிரெயின் மாதிரியே நம்மளுக்கு வந்து இருக்காது. ரொம்பவே வந்து டேஸ்டியாக வந்து இருக்கும். அந்த பிரெயினோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும்னா அந்த பீசஸ் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக வந்து போட்டுக்கோங்க. இது வந்து பிடிக்காதவங்களுக்கு நல்ல சின்ன சின்ன பீஸாக வந்து போட்டு இந்த எக்கில் வந்து நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ணோன்னா அது எக்கு மாதிரியே தான் வந்து இருக்கும். உள்ளே அந்த பலால் ஸ்மெல் எதுவுமே வராது. இது ஃப்ரை பண்ணுற டைம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா உள்ளே வந்து குக் ஆகும். இல்லைன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டே வந்து கரிஞ்சிரும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருந்தீங்கன்னா. இது நல்லா கீழே வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அப்படி நம்ம வந்து பிரட்டி விட்டுறலாம். இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான பிரெயின் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த பெப்பரோடைய காரமும் தேங்காயினுடைய மணமும் ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற டைமில் வீடே வந்து மணக்கும். அந்தளவுக்கு நல்ல வந்து ஸ்மெல் வந்து கிடைக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்குங்கிறத நம்புகிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்கு வர்றதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.